ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரிப் வந்திருக்கோம். ஸோ அதோட சீரீஸ் தான் நீங்கள் இந்த இதில் பார்க்க போறீங்க. அதனால இந்த சேனலில் திடீர்னு ஒரு சாமி தம்னைலாம் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்க தேவையில்லை. இது ஒரு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பவர்ஃபுல்லான கோயில். ஸோ அதை நாங்கள் இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கோயிலுக்கு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ வீடியோவும் ஸ்டார்ட் பண்ணும்போது மங்களகரமாக ஒரு கோயில் வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா. அதனாலதான் இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆனமலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல இருக்கு. இது எங்க இருந்து பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பொள்ளாச்சியில இருந்தும் பக்கம், உடுமலைப்பேட்டில இருந்தும் பக்கம். ஸோ நீங்க எந்த வழியா வந்தாலுமே ரோடு ஃபுல்லா ரொம்ப சூப்பரா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படியே பாக்குற இடம் எல்லாமே பொள்ளாச்சியை பத்தி சொல்ல தேவையில்ல, அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஃபுல்லா மரம் கவர்டா மாதிரி சூப்பரா இருந்துச்சு. இந்த கோயிலை பத்தி சொல்லணும் அப்படின்னா இங்க ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா எல்லாரும் ஒரு பேப்பர்ல அவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வேண்டி சாமி கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அது பழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஐதீகம் இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு கதையும் இருக்கு. என் ஃப்ரெண்டு ஒருத்தி வருவான் அந்த கதை சொல்றதுக்கு. ஆனா அது உண்மையா பொய்யான்னு சொல்லி தெரியாது. ஸோ நம்ம அதை எப்படி எழுதி கொடுத்தா அது பழிக்கும், அப்படி பழிச்சிருச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் நம்ம திரும்பி வரணும் அந்த கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த சாமி கொஞ்சம் கோபமான அம்மன். அதனால இப்போ நம்ம குடும்பத்துக்கு யாராவது ஒரு செய்வனை வச்சிருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா இந்த மிளகா விற்பாங்க வெளியே. ஸோ அப்போ அந்த மிளகாவை நீங்க வெளியே ஒரு சாமி இருக்கும் அந்த சின்னதா, அந்த சாமி மேல தேய்ச்சிங்க அப்படின்னா யார் நம்மளுக்கு செய்வனை வச்சாங்களோ அவங்களுக்கு அது ரிவர்ஸ்ல அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு. அதே மாதிரி நம்ம போறப்ப இந்த புடவை சாத்தட்டு இந்த மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஆனா வெளியே நிறைய கடையில நிறைய ஸ்கேம் பண்றாங்க, அதெல்லாம் ஏமாந்துடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ, சாமிக்கு நீங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அர்ச்சனையோ அதை கொடுத்துட்டு வாங்க. புடவை கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா பிரிச்சு கொடுங்க. அப்பதான் சாமிக்கு சாத்துவாங்க. இல்லைன்னா திருப்பி கடையிலேயே வச்சு திருப்பி கடையிலேயே விற்பாங்க. ஸோ நம்மளால சொல்ல முடியாது, ஏகப்பட்ட ஸ்கேம் நடக்குது சுத்தி. நம்ம வேண்டுதல நம்ம பக்கவா பண்ணிடலாம் அப்படின்றது தான் பிளானு. ஸோ ஒருத்தவங்க வராங்க, அது என்ன கதையோ இப்போ ஏங்க வா, அது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொல்லுங்க மஞ்சு. இவங்க எங்க லோக்கல் ஆளு, உடுமலைப்பேட்டை ஃப்ரெண்டு. ஸோ இந்த கோயிலை பத்தி ஏதாவது சொல்லு. இந்த கோயில் உருவான கதை எப்படின்னா, மாசாணி அம்மன்கிறவங்க இந்த ஊருக்கு அதாவது இந்த ஆனமலைக்கு வாக்கப்பட்டு வந்தவங்க, கல்யாணம் முடிச்சு வந்தவங்க. நிறமாச கர்ப்பிணியா இருக்கும்போது அவங்க இந்த தோப்புல அவங்க கணவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்தாங்க. அந்த டைம் பார்த்து ஒரு அரக்கன் அவங்கள துரத்துனங்காட்டி இந்த ஆத்துக்கு பின்னாடி ஒரு குகை இருக்கான். அந்த குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு அங்கேயே இறந்துட்டாங்க. சோ அங்க நிறமாசமா இருந்தங்காட்டி குழந்தையும் பிறந்து இறந்துருச்சு. இந்த தோப்புக்கு உரிமையாளர் சாந்தன்ட்டுன்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்க பரம்பரை தான் இந்த கோயிலை கட்டினாங்க. அவங்க பரம்பரையில வாழ்ந்த ஒருத்தரோட கனவுல போய் இந்த அம்மா இந்த மாதிரி நான் என் கணவனுக்கு சாப்பாடு கொடுக்க வரும்போது அரக்கன் துரத்தி நான் குகைக்குள்ள இறந்துட்டேன், என் குழந்தையும் பிறந்து இறந்துருச்சு, அதனால எனக்கு இந்த இடத்துல ஒரு கோயிலை கட்டுங்க அப்படின்னு சொல்லவும் இவங்க பரம்பரையை சார்ந்தவங்க தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இப்ப 15 வருஷத்துக்கு முன்னாடிதான் இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா மாறி இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே இது இந்த பாரம்பரியமா இவங்க இந்த பரம்பரை ஆளுங்க தான் இதை வழி நடத்திட்டு வந்தாங்க. அவ்வளவுதானா? பரவாயில்லையே, இவங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கே. நான் கூட ஏதோ கதைதான் விடுறா பொய்ன்னு நினைச்சேன். இவ்வளவு கான்பிடண்டா பேசும்போது உண்மை மாதிரிதான் இருக்கு. இருந்தாலும் நீங்க ஒரு வாட்டி பாத்துக்கோங்க, தெரிஞ்சவங்க கிட்ட கூகுள்ல கேட்டுக்கோங்க. இருந்தாலும் இவங்க ஆக்ரோஷமான சாமின்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க இங்க மிளகா அரைச்சு வச்சா பழிக்கும் அப்படின்னு. அது உண்மைதான். ஆனா நம்ம என்ன எண்ணத்துல அரைச்சு வைக்கிறோங்கிறதுதான் இருக்கு. உண்மையாவே நமக்கு யாராச்சும் கெடுதல் செஞ்சு அவங்கள இது பண்ணணும்னு நினைச்சாதான் அது பழிக்குமே தவிர, யாருமே நமக்கு கெடுதல் செய்யாம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கவங்க நல்லா வாழக்கூடாது அப்படின்னு நினைச்சு வச்சா அது அவங்களுக்கு அது பழிக்காது, வச்சவங்களுக்கு ஏதோ திருப்பி வரும். அதனால உண்மையாவே யாராச்சும் இங்க அந்த மாதிரி வேண்டுதல் பண்றவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா உங்க வேண்டுதல் நியாயமானதான்னு பார்த்துட்டு அப்புறம் வேண்டிக்கிறது நல்லது. சூப்பர்ப்பா, சூப்பர். நன்றி நன்றி. ஸோ அதுதான் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த கோயில் பத்தின ஒரு முழு கதையவே நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் நீங்க ஒரு வாட்டி பாத்துக்கோங்க. அவ மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா இவ்வளவு கான்பிடண்டா சொல்லும் போது எனக்கு லைட்டா ஒரு நம்பிக்கை இருக்கு, அவ தெரிஞ்சுதான் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோயிலுக்கு வாங்க, நான் லொகேஷனையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ ஒரு பவர்ஃபுல்லான அம்மன். எல்லாரும் அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வருவாங்க ப்ராப்பரா. ஓகேங்களா? அவங்க சொன்ன மாதிரி ப்ராப்பரா யாருக்கும் எந்த கெட்டதும் நினைக்காம நல்லதை மட்டுமே நினைச்சு ஒரு வேண்டுதலை முடிச்சுட்டு போங்க. நம்ம இங்கிருந்து அடுத்து நம்ம டாப் ஸ்லிப் போக போறோம்.
ஸோ அடுத்த எபிசோட்ல வந்து டாப் ஸ்லீப்போட வீடியோஸ் வரும். ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அப்படியே கூடவே டிராவல் பண்ணிட்டு வாங்க. எல்லா இந்த சீரீஸ் ஃபுல்லா ஒரு இடமா போயிட்டு ஒரு இடமா எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு நாங்கள் சொல்றோம். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை.